அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க, நாளைக்கு நான் உன் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி கையில் ஏதோ எழுதியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா, எதனா சீன் போட்டேன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. திடீர்னு அந்த சீனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டாக்காவும் வெளில தனியாக மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே நம்ம ஹீரோ கேட்பார், நீ என்ன நினச்சிருக்கோ உன் மனசில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, என்னை பயமுத்தாத, இந்த மாதிரி என்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து முதல்ல நீ என்கிட்ட இப்படி பேசுறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, ஓகே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உன்ட்ட இப்படி பேசாமல் இருக்குது, நான் ஒரே நைட்டில் கற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டோடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் வீடியோ நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. நீ ஏன் சோல் சொசைட்டி போகலை அப்படின்னு கேட்பாங்க. நம்ம குட்டாக்கா அதுக்கு லூஸு சோல் ரிப்பேரல் தான் போக முடியும், ஆனால் இப்போ என்னால் அந்த கேப்பபிள் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, லாஸ்ட் நைட்டில் நீ என்னோடய சோல் பவர் எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம குட்டாக்கா தேங்க்ஸ், என்னால் தான் உன்னால் வந்து ஹியூமன் பார்க்குற மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்க முடியுது, எப்பப்பெல்லாம் வந்து சோல் ரிப்பேர் வந்து வீக்கான ஃபார்முக்கு வராங்களோ அப்போல்லாம் இந்த டெம்பரரியாக பாடி வந்துடும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.